எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் நிலையத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. ஐயா வணக்கம். எல்லா சித்த வைத்தியர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுங்க, 2 விதமான குரு மருந்து நம்ம செய்ய போகிறீங்க. ரொம்ப எளிமையாக எல்லா வைத்தியர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் செய்யலாம். இது கொஞ்சம் உழைச்சா போதுங்க. என்ன விஷயம்னாங்க, ரசத்தையும் கந்தகத்தையும் பக்குவப்படுத்தி சுண்ணம் பண்ணி அந்த ரச கந்தக சுண்ணத்தை தாம்பரத்தில் கொடுத்து தாம்பரத்தை களிம்பற்று கட்டி அந்த தாம்பரத்தை திருப்பியும் கந்தகத்தை கொடுத்து உடைத்து அதை செந்துரமாக மாற்றி குரு செந்துரம் பண்ணுறது எப்படி, எல்லா நோய்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சூரண லேகியங்களில் இந்த குரு மருந்துகளை கலக்கி கொடுக்கும்போது 100 மடங்கு வேகமாக மருந்து வேலை செய்யும். நோயை சீக்கிரம் தீர்க்கறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான குரு முறையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முதல்லைங்க, கந்தகம் ஆய்வாளர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கந்தகத்தை நாம் வாழைக்கிழங்கு நீரில் 7 முறை பூப்புடம் எடுக்க பூப்புடம்னா தெரியும் சித்த வைத்திய ஆய்வாளர்களுக்கு. மேலே டைரெக்டாக நெருப்பு கொடுக்காம புடம் போட்டு எடுக்கிற முறை 7 முறை உருக்கி ஊற்றுனீங்கன்னா ஈயம் தனியாக கலந்துக்கணுங்க. ஈயம் கலந்துட்டு வெறும் கந்தகம் மட்டும் கீழே நிற்கும். 7 முறை போடும்போதுங்க, முதல் முறைக்கு ஒரு 50 எருவில் போடணும். அப்புறம் 100 எரு, 200 எரு, 300 எரு, 500 எருவில் போட்டிங்கனாலும் இந்த கந்தகம் ஓடாது, கெந்த கட்டாயிருங்க. வாழைக்கிழங்கு நீரில் போடும்போது கெந்தக கட்டாயிரும். கெந்தக கட்டுக்கு நிறைய ரசவாதிகள் திளவிட்டு இருக்கிறீங்க. வாழைக்கிழங்கு நீர் கெந்தகத்தை கட்டுதுங்க. 500 எருவில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு புகஞ்சு ஓடாமல் உருகி அப்படியே பாலாக ஊற்றும். ஈயம் தனியாக கலந்து நின்றுக்கும். இது கெந்தக கட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னாங்க, இந்த கெந்தக கட்டை சோத்து கத்தாழை ஜவ்வு எடுத்து ஒரு 100 கிராம் கந்தக கட்டுனா ஒரு 1 கிலோ சோத்து கத்தாழை எடுத்துக்கணும். நவாச்சார கட்டு ஒரு 100 கிராம் எடுத்து 3ஐயுமே அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 3 மாதம் அல்லது 2 மாதம் மாட்டு சாணத்துக்குள்ளே புதைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கந்தக ஜெயினில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதுதான் குரு ஜெயினீர். கந்தகத்தோட முதற் சத்து. கந்தகமாக அப்படியே நீராக மாறிக்கிங்க. இது செய்கிறவங்க ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க. இதுதான் ரொம்ப எளிமையான வேலை, செஞ்சுக்குங்க. இந்த கந்தக ஜெயினீர் வச்சு என்ன பண்ணலான்னாங்க, ரச கந்தக சுண்ணம் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, இப்போ இது உருகி நிற்கக்கூடிய கந்தகம். இப்போ நம்ம கந்தகம் நீங்கள் பார்த்து உருகி நிற்கக்கூடிய கந்தகம், நெருப்பு போடாத கந்தகம். இப்போ ரசத்தை பாதரசத்தையும் நம்ம ஜெயரசம் ஆக்கணும். பாதரசங்கிறது உங்களுக்கு தெரியுங்க, ஒரு 40 டிகிரி 50 டிகிரியில் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தால் அது ஆவியாக எவாபரேட் ஆகி போயிடும். ஆனால் 1500 டிகிரியில் வச்சாலும் ஓடாது. அதுக்கு என்னென்னாங்க, எளிமையான வேலை, அபரேகத்தை நவநீதம் பண்ணி பாதரசத்தோடு இணைச்சி அரைச்சி 7 முறை பதங்க பானையில் வச்சு ஏற்றினோம்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு ரசம் கிடைக்குங்க. அது 1500 டிகிரிக்கு ஓடாது. அந்த 1500 டிகிரிக்கு ஓடாத பாதரசத்தையும் இந்த கட்டுப்பட்ட கந்தகத்தையும் ஒன்றாக கல்வத்தில் இட்டு இந்த கந்தகத்தில் எடுத்த ஜெய்நீரை ஊற்றி அரைக்கும்போது அந்த ஜெய்நீர் 2ஐயும் உறவுபட அரைச்சி 3 புடம் இட்டால் 3 புடத்துக்கு அப்புறங்க ரச கந்தக சுண்ணமாயிடும். ரசம் கந்த சுண்ணம் இது மாதிரி சுண்ணமாகி இந்த நிலத்தில் வர்றது ரொம்ப சிரமங்க, கடுங்காரமாக இருக்கும். இப்போ இந்த ரச கந்தக சுண்ணத்தை என்ன பண்ணலான்னா குரு மருந்து போல் இது வேலை செய்யும். நாங்கள் சித்த வைத்திய நண்பர்களுக்கும் எம்டி டாக்டர்ஸுக்கும் சப்ளை பண்ணும்போதுங்க இது என்ன பண்ணுறோன்னா, எல்லா நோய்களுக்கும் அணு அளவு இது கலந்து கொடுத்தோம்னா, அவங்க கொடுக்குற மருந்துகளில் இது கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யுதுங்க. இப்போ இதோட தன்மை என்னென்னு பரிசோதனை பண்ணி பார்க்குறீங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, தாம்பரத்தை கட்டுங்கிறாங்க. ரச கந்தக சுண்ணம் பரிசோதனைக்கோசரம் என்ன பண்ணணுன்னாங்க, இது தாம்பரங்க உருக்கிற வீடியோ அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோ பாருங்கள். அந்த உருக்கிற வீடியோ உங்களுக்கு உருக்கி காமிக்கிறேன். தாம்பரத்தை எடுத்து, தாம்பரம்னா துருசு செம்பு எடுத்துக்கலாங்க. துருசு செம்பு எடுத்து அந்த துருசு செம்பை உருக்கி இந்த ரச கந்தக சுண்ணத்தை 2 முறை 8க்கு 2 அப்படிங்கிற மாதிரி 2 முறை நம்ம கொடுக்கணும். முதல் முறையில் கொஞ்சம் மஞ்சள் நிறத்துலையும், 2வது முறை கொடுக்கும்போது நல்லா பியூர் மஞ்சள் நிறத்தில் இப்படி வருங்க. களிம்பற்று கட்டிடும் தாம்பரம். களிம்பற்று கட்டுறதுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறீங்க. நீங்களே செஞ்சுக்கலாம் வீட்டில். ரச கந்தக சுண்ணம் பண்ணிங்கன்னா களிம்பற்று கட்டிடலாம்.
அதனால் ரசவாத ஆய்வாளர்கள்லாம் இதெல்லாம் பார்த்துன்னு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த களிம்பற்று கட்டின செம்பை வந்து பரிசோதனை பண்ணி நான் பார்க்கணுன்னாங்க, இப்படி நாம் வந்து இப்படி உரை போட்டுக்கிறேங்க. இப்போ இது வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து அதாவது புகை வராமைங்க அப்படியே நிற்கணும் உரை. இது வந்து உப்பு தண்ணிங்க. உப்பு தண்ணிக்குங்க இப்படி நிற்கணும் உரை வந்து. இந்த மாதிரி தாம்பரம் களிம்பற்று கட்டினா மட்டும்தான் நாம் பஸ்ப செந்தூரத்துக்கு போக முடியும். களிம்புள்ள தாம்பரத்தை பஸ்ப செந்தூரத்துக்கு போனால் வாமிட்டிங் ப்ராப்ளம் வரும். கிட்னியில் போய் தங்கி கிட்னியை பாதிப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ரசகந்தக சுண்ணம் செஞ்சு தாம்பரத்தில் கொடுத்து தாம்பரத்தை களிம்பற்று கட்டிட்டு, இதே அடுத்த பாகம் என்னன்னாங்க, இது ஒரு குரு மருந்து. அடுத்த தாம்பர செந்தூரம் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். என்னன்னாங்க, இந்த தாம்பரத்தை வந்து உருக்கி இந்த கட்டுப்பட்ட கந்தகத்தை கொடுக்கும்போது, அதாவது ஆசிட் ப்ரூஃபான தாம்பரத்தை உருக்கி இந்த கட்டுப்பட்ட கந்தகத்தை கிராசம் கொடுக்கும்போது இதே இந்த மாதிரி மஞ்சள் கலர்ன பவுட்ரு வரும், உடஞ்சிரும். தாம்பரம் வந்து அணு அணுவாக நொறுங்கி போயிடும், கார்பனாக மாறிடும், உப்பாக மாறிடும். உலோகச்சரக்கு அதில் இருக்காது. லேபில் கொடுத்தீங்கன்னா உப்புன்னு தான் காமிக்கும். இந்த மாதிரி உப்பா தாம்பரத்தை மாற்றி அந்த தாம்பரத்தை கல்வத்தில் போட்டு இதே கந்தக ஜெயநீரில், ஏற்கனவே எடுத்த கந்தக ஜெயநீரில் அரைத்து புடம் போட்டு எடுத்தால் 3 புடம் பெரும்புடமாக போடணுங்க. இந்த மாதிரி செந்தூரம் கிடைக்கும். சிவந்த நிறத்தில் தாம்பரம் செந்தூரம் கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன்னாங்க, சித்தர்கள் வந்து அணுமாற்றத்தை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் நிறைய தேடிட்டு இருக்காங்க. முதல்ல அணுமாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்னாங்க, ரசங்கிறது ஒரு திரவ உலோகம், கந்தகங்கிறது ஒரு பாசானம். ஒரு பாசானத்தையும் உலோகத்தையும் சேர்த்து ஒரு மருந்து செய்து, குரு மருந்து செய்து, அந்த பாசானம் உலோகம் என்ன தன்மையில் நாம் வந்து மருந்து செய்யணும்னா நெருப்புக்கு நிற்கக்கூடிய தன்மையில் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கருகருன்னு ஆகி போயிடும். இந்த மாதிரி பிஸ்கெட் கலரில் வராது சுண்ணம். இரண்டையும் இணைச்சி அதுக்கு முன்னாடியே நம்ம கந்தகத்தை வச்சு கந்தக ஜெயநீர் எடுத்து தயாராக வச்சுக்கணும். இந்த கந்தக ஜெயநீரை ஊற்றி இந்த கட்டுப்பட்ட கந்தகத்தையும் கட்டுப்பட்ட நெருப்புக்கு கட்டுப்பட்ட ரசத்தையும் இணைச்சி அரைத்து 3 புடமிட்டு எடுத்தால் ரச கந்தக சுண்ணம் கிடைச்சிருது. அப்போ ஒரு உலோகத்தை உப்பாக மாற்ற முடியுது. அந்த உப்பை வச்சு தாழ்ந்த உலோகமாக இருக்கக்கூடிய செம்பை வந்து உயர்ந்த உலோகமாக ஆசிட் ப்ரூஃபான செம்பாக நம்மளால் மாற்ற முடியும். அப்படி ஆசிட் ப்ரூஃபான செம்பை தாம்பர செந்தூரத்துக்கு கொண்டு போகும்போது அதே கந்தகத்தை வச்சு இதை உருக்கி கிராசம் கொடுக்கும்போது கருப்பாக வராமல் மஞ்சள் நிறத்தில் பொடியாக நம்மளுக்கு கிடைக்கும். கருகருன்னு ஆகாமல் பொடியாக கிடைக்கும். இதை வந்து திருப்பி இந்த கந்தக ஜெயநீர் ஊற்றி அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி சிவந்த நிறத்தில் செந்தூரம் கிடைக்கும். இது நேனோ பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ரெண்டாவது என்ன, லேபில் கொடுத்தீங்கன்னா உப்பு வகையை சேர்ந்தது, ரத்தத்தில் எளிமையாக கலக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு உலோகத்தை உப்பாக மாற்றக்கூடிய விஷயந்தான் அணுமாற்றம். இதை வந்து நம்ம சித்த வைத்தியர்களும் ரசவாதாயர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி செய்யுங்க. நல்லபடியாக மருந்து செஞ்சு மக்களுக்கு கொடுத்து நல்லது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.